டேய் உங்கள மாதிரி ஒரு ஒஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்லடா. பி செக்ஷன் பசங்க தான் தங்கமானவங்க. சோ அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம். டேய் எதுமா மாடுகளா, உங்கள மாதிரி ஒரு மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. ஏ செக்ஷன் பசங்க தான் தங்கமான பசங்க. அவங்கள பார்த்து கத்துக்கடா கிளாஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா உங்க கிளாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சார் வந்து சொல்லிட்டே இருக்காரு. டேய் எங்க கிட்ட வந்து ஏ செக்ஷன் இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு இருக்காரா? அப்படியே சொன்னாரு. வா போய் கேட்கலாம். என்னடா 2 கிளாஸ் பசங்களும் சேர வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எங்க கிட்ட வந்து அந்த கிளாஸ் நல்ல கிளாஸ்னு சொல்றீங்க, அவங்க கிட்ட போய் எங்க கிளாஸ் நல்ல கிளாஸ்னு சொல்றீங்க. இது எதுக்கு சார் உண்மை? ஓ என்னையவே கேள்வி கேட்கற அளவு வளர்ந்துட்டீங்களா? சார் பதிலா சொல்லுங்க சார். உங்க 2 கிளாஸோட சி செக்ஷன் பசங்க தான் தங்கமான பசங்க. சார் ஏ கிளாஸ் பி கிளாஸ் பசங்க தான் நல்லவங்க, சி கிளாஸ் தான் மோசமான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்களே சார். இன்னும் 3 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. இப்ப இவங்ககிட்ட என்னத்த சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே. சார் உங்களை மாதிரி ஒரு மோசமான சார் என் லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை சார். அப்படின்னா எல்லா கிளாஸ்லயும் போய் ஒரே டயலாக் தான் மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்கீங்களா? எதுக்கு சார் இந்த பொழப்பு?